வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காணாமல் போன ரயில் பாதை. என்னது, ரயில் பாதை காணா போகுமா? ஆமாங்க, கிணத்த காணான்னு வடிவேல் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ரயில் பாதை இன்றைக்கி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த இந்த பாதை மலரும் நினைவுகளை தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய பாதை. அந்த பாதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் அந்த பாதை வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எத்தனையோ மக்களுக்கு இருக்கிறது. ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும்போது அதனுடைய அருமை அப்படிங்கிறது தெரியாது. நிச்சயமாக அது நம்மை விட்டு பிரிந்தவுடன் தான் அந்த அருமை அப்படிங்கிறது தெரியும், அந்த இழப்பு அப்படிங்கிறது தெரியும், அந்த ஏக்கம் அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் ஒரு ரயில் பாதை மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருந்து தரங்கம்பாடி வரைக்குமே இருந்த அந்த ரயில் பாதை, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்த அந்த ரயில் பாதையில் ட்ரெயின் ஓடியிருக்கா அப்படின்னு கேட்டால் ஓடிருக்குங்க. 1986ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ரூட்டில் பயணிகள் ரயில் ஓடி இருக்கிறது. ஏன் ரயில் பஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெட்டி கொண்டு ஓடக்கூடிய ரயில் பஸ் ஓடினதும் இந்த ரூட்டில் தான். என்ன ஆதாரம் இருக்குது இந்த ரூட்டில் ட்ரெயின் போச்சு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆதாரம் இருக்கிறது. டி ராஜேந்தர் அவர்களினுடைய படம் ஒரு தலை ராகம். அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் காட்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த காட்சிகள் படமாக்கப்பட்ட பாதை இந்த பாதை தான். இப்போதைக்கு அதற்கான சான்றாகவும் சாட்சியாகவும் இருக்கிறது ஒரு தலை ராகம் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாகத்தான் இருக்குது. அந்த படத்தில் தான் இந்த ரயில் பாதையை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர இன்றைக்கி நேரில் இந்த பாதை அப்படிங்கிறது இல்லை. ஒரு காலத்தில் விவசாயிகள் தங்களுடைய நெல் மூட்டைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தியது இந்த ரயில் பாதையில் ஓடிய ரயில்களைத்தான். ஏன் தரங்கம்பாடிக்கு தண்ணீர் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் இந்த ரயில் பாதை தான் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசும்போது நமக்கு நிச்சயமாக தெரிகிறது. தரங்கம்பாடி மற்றும் மயிலாடுதுறை ரயில் பாதை காணாமல் போயிருச்சு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆக போகிறது. மீண்டும் இந்த ரயில் பாதை வருமா அப்படிங்கிற ஏக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது. எதற்காக ரயிலை நிறுத்தினாங்க அப்படின்னா போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி நிறுத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ரூட்டில் ரயில் ஓடிச்சு அப்படின்னா நிச்சயமாக அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். பேரளம் காரைக்கால் பாதை மாதிரி இந்த பாதையும் காரைக்காலை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதையாக மாறும். வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி ரயில் போன பாதை, ரயில் கடந்து சென்ற பாதை காணாமல் போன பாதையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக நான் பதிவு செய்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.